பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். ஆராரிராரோ. ஹாய், வணக்கம் அம்மா. இன்றைக்கி ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பர்த்டே, அதாவது 60வது பர்த்டே வீட்டில் சிறப்பாக செம்மையாக கொண்டாட போகிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்கு அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக, வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்துறதுக்காக ஒருத்தங்க சர்ப்ரைஸாக ஒரு அழகான பெரிய கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. முதல்ல நாங்கள் எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை யார் அனுப்பியிருப்பாங்கன்று. யார் அனுப்பியிருப்பாங்க? என்ன பேர் மகனுக்கு? விஷய ரமணன். இல்லை, வேறு யார்? எங்கே இருக்கிறாங்க? என்ன பேர் அவங்களுக்கு? விஷய நதியா. ரைட், 2 பேரை சொல்லியிருக்கீங்க. அம்மாண்ட கெஸ்ஸிங் மகனாக இருக்குமெண்டு அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தந்துருக்கிறார் உங்களுக்காக. அப்பாவுக்கு எப்படி மகளான பாசமாக இருக்குமென்னு அப்போ அப்பா மகளை சொல்லியிருக்காங்க. மகனும் அனுப்பல, மகளும் அனுப்பல. வேறு யாராவது? சரி அம்மா, நீங்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம். இன்றைக்கி அம்மாண்ட ஸ்பெஷல் டே என்ன? அம்மா சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன பேர் அவங்களுக்கு? ஒரு ஆளுக்கு தயானா, ஒரு ஆளுக்கு தனுஷா. கஜானா. எங்கே இருக்கிறாங்க அவங்க? கோண்டாவில். தனுஜா பிரான்ஸில் இருக்கிறாங்க. இல்லை. சரி, அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? 4 பிள்ளைகள். சரி, 2 பிள்ளைகளை சொன்னீங்க. 2 பேரும் பிரான்ஸில் இருக்கிறவங்கள சொன்னீங்க. சரி, மற்ற 2 பேரும் யார் எஞ்சி இருக்கிறவங்க? என்ன பேர் அவங்களுக்கு? விஜயபாமினி. சரி, மற்றவங்களுக்கு? விஜயமதன். 2 பேரும் இங்கே ஸ்ரீலங்காவில் ஜஃப்னால தான் இருக்கிறாங்க. ரைட். இப்போ ஒரு ஃபஸ்ட்டாக கிஃப்ட்டை தருவோம். என்னடா அந்த கிஃப்ட்டை உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. உங்களோட ஸ்பெஷல் டே நீங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. அதை உங்களுக்காக அந்த கேக்கை, மெயின் கேக்கை உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அதில் ஹாப்பி பர்த்டே அம்மாண்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ 4 பிள்ளைகளில் ஒருத்தங்க தான் அனுப்பியிருப்பாங்க. ரெண்டா யாராக இருக்குது? 4 பிள்ளைகளில் ஒருத்தங்க அனுப்பியிருப்பாங்க. விஜய ரமணனாகத்தான் இருக்குமென்று நீங்கள் சொல்கிறீங்க, உறுதியாக சொல்கிறீங்க, அப்படியா? சரி, பாப்போம். அம்மாக்காக ஹாப்பி பர்த்டே அம்மாண்டு போட்டு நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு, சாக்லேட்ஸ் எல்லாம் ஊற்றி ஒரு பெரிய கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ரைட். இப்போ ஹாப்பி பர்த்டே அம்மாண்டு போட்டபடியே பிள்ளைகள் 4 பிள்ளைகளில் ஒருத்தங்க தான் செஞ்சுருப்பாங்க. அப்போ அம்மா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், யாராக இருக்குமென்று ஃபைனலாக? நீங்கள் அவராகத்தான் இருக்குமென்று சொல்கிறீங்க, உறுதியாக சொல்கிறீங்க, அப்படியா? சரி, அம்மாண்ட என்ன சொல்கிறது, நம்பிக்கை வீண் போகவில்லை. உங்களுக்காக ஃப்ரான்ஸில் இருந்து இந்த அழகான கேக்கை அம்மாண்ட 60வது பர்த்டேக்கு ஸ்பெஷலாக உங்களோட மகன் ரமணன் அவங்க தான் அனுப்பி வச்சுருக்காங்க. இனித்தான் ஆக்கள் வருவாங்க, அப்படி தானே? இந்த கேக்கை அவங்களோட வெட்டி சந்தோஷமாக கொண்டாட சொல்லி இந்த கேக்கை அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா ஆக்கள் இல்லாதபடி நான் இப்போ வெட்ட விரும்பலை. ஏன்னா ஆக்கள் எல்லாரும் வந்தா பிறகு வெட்டுங்கண்ணே. ரைட். அம்மா சொன்னாங்க மெயின் கேக் வேறையாக வருது. இப்போ மகன் அனுப்பின கேக் ஆசையாக வெட்டணும்னு அம்மா கேட்டதுக்குனாங்க நாங்கள் இப்போ வெட்டுறோம். ஓகே, சரி அம்மா கொடுத்துங்க.
ஊதி நூறுங்க. ரைட், கட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. Right, ஐயா தீத்துருங்க அம்மா. அம்மா தீத்து. ரைட், நாங்கள் வந்து இப்போ ரமணன் உங்களோட மகன் ஃப்ரான்ஸ்லேருந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேகேஎம் இப்போ அம்மாண்ட 60வது பர்த்டே கட் பண்ணி சிறப்பிச்சிருக்கிறோம். ஹாப்பியா அம்மா? என்ன சொல்ல போகிறீங்க மகன் ரமணனுக்கு? நன்றி. ஓகே ஓகே ஓகே, மீண்டும் வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின அம்மாண்ட மகன் ஃப்ரான்ஸ்லேருந்து ரமணன் சார்பாகவும் மீண்டும் அம்மாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.